அமீன். ஆமீன். ஆமீன். இன்று 23ஆம் தேதி 2ஆம் மாதம் 23ஆம் தேதி மாசி மாதம் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:03 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இதுவரை நேரமும் நாங்கள் தேவ செய்தி கூடாக, வாக்கு தத்துவத்துக்கூடாக, ஜீவமன்னா கூடாக, இன்றைய நாளுக்காக 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்களுக்கூடாக, அதே வேளையிலே ஜீவ வார்த்தை கூடாகவும் கடந்து சென்றோம், நற்சிந்தனை கூடாகவும் கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர்தாமே ஆசீர்வாதமாக வழி நடத்தி தருவாராக. கிட்டத்தட்ட இந்த மாத முடிவிலே வந்து நிற்கிறோம். ஆமேன். கர்த்தர் வழி நடத்தினார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். இந்த நாளுக்கான வசனம்: நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: யாத்திராகமம் 36, சங்கீதம் 94, 95, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். இவற்றை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 365 நாளில் வேதாக புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கேளுங்கள், நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாகிறார்கள். அவர்களை முதலில் வரவேற்று கொண்டு புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. ஆமேன். ஆமேன். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரன் குணபாலன் அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா காலவேளையில் இணைந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். ஆயத்தமாவோம், அவர்களையும் வரவேற்போம். தங்குதனை என்று இனிய கர்த்தர் உதவி செய்ய கர்த்தரண்டை ஜபங்களை எடுத்து வருவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நேற்று நாளிலே என்னுடைய மைத்துனன் டொரண்டோவிலே காலமானார். அவருடைய இமைக்கிரியைகள் செய்தார்கள், அதற்கு செல்லக்கூடியதாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். மாலை வேளையிலே என்னுடைய பேத்தியினுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி சென்றிருந்தோம். அந்த வகையிலே அது மட்டுமல்ல, இந்த கடந்த வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு மிகவும் பிஸியாக தெரிந்தோம். அதே வேளையில் எங்களுடைய சினோகங்களுடன் தொடர்கிறது. ஆமேன். இன்றைய காலை வேளையிலும் சினோதான். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சௌரி ரோமானா அவருடைய தாயார் கடந்த சனிக்கிழமை கர்த்தருக்குள் இருக்கிறார். அவருடைய ஃபியூனரல் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆக்டன் ஃபியூனரல் ஹோமிலே ஸ்காப்ரா பகுதியிலே நடைபெறுகின்றது. தெரிந்தவர்கள் அவருடன் பேசிக்கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா அந்த குடும்பத்துக்காக ஒரு நாளும் ஜபிக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்காகவும் ஆறுதலை கூறுவோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற சௌரன் டொனால்ட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜபங்களை எடுத்து வருவார்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாளை மறுநாள் என்னுடைய மகளுடைய பிறந்த நாள், அதனைத் தொடர்ந்து என்னுடைய மருமகளின் பிறந்த நாள், அடுத்த நாள் 26ஆம் தேதி. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மகளுக்கு பேர் வினிஷா.
என்னுடைய மருமகள் பேர் ரம்யா. அவர்களுக்காக அஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் எங்களுக்கு பல பிறந்த நாட்கள். ஆமேன். அதே வேளையிலே மரித்த நாட்களை கூட தெரிந்தவர்கள் உறவினர்கள் மரித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் எல்லாவற்றையும் வழி நடத்துகிறார். கத்தருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களை கூட கடந்து செல்ல சகோதரி ஜானட்டிடம் படைக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் படைப்போம். பிரிசலோட்டம்மா. ஆமீன். உங்களிடம் படைக்கிறோம். இந்த வேளையிலும் வழி நடத்துங்கள். கத்தர் உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியன் குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக்குவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் இஷ்டவேலரை எகிப்தியர் ஒடுக்கினார்கள் என்று அந்த ஒடுக்கத்தை குறித்து பார்த்து விட்டு நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். யாத்திராமம் 1:12 ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பல்கி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஷ்டவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எப்பொழுதும் எங்கேயும் ஒரு மகிமை பெருகும் போது ஒரு சிலராலே அங்க எரிச்சலும் அங்கு பெருகும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிற. இதன் நிமித்தம் தேவன் மதிச்சியலுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்தளத்துக்கு அங்கு அந்த இடத்திலே ஒடுக்கம் இருந்ததை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா அங்கு தோன்றினதினாலே அங்கு தேவன் தன்னுடைய காரியத்தை காண்பிக்க வேண்டியதாயும் அங்கு தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்பட அண்டு பட்டபடியால் இன்றைக்கும் அந்த நாமம் பிரஸ்தாபப்படுகிறது என்பதை வேதத்தில் பார்த்து விட்டு நாங்க கடந்து செல்வோம். யாத்திராமம் 9:17 என்னுடைய வல்லமையை உன்னிடத்தை காண்பிக்கும்படியாக என் நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தேவன் தனது பலத்தை பகிரங்கப்படுத்தவும் தனது புகழை பரப்பவுமே பார்வோன்களையும் நீரோக்களையும் தேவன் எழுப்புகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இதிலே எகிப்தில் இருந்த தனது ஜனத்தை தேவன் விடுவித்தார் என்கிற செய்தி அநேக இடங்களுக்கு அங்கு பரவியது. மீதானில் இருந்த எத்ரோ என்ற மனிதன் கேள்விப்பட்டான். வெகு தூரத்தில் இருந்த ஐப்ராத்து நதி அருகில் வாழ்ந்த பீலியாம் என்பவன் அது அறிந்திருந்தான். கானான் நாட்டிலே ராகாப் என்ற அவள் அறிந்திருந்தால் வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் வாசிக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதா இருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டுல கூட பதியப்பட்டிருக்கிறபடியால் இது ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. ரோமர் 9:17 மேலும் என்னுடைய வல்லமையை உங்களிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனோடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படி எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் எப்படி பிரஸ்தாபமானது அன்றையில இருந்து இன்று மட்டும் அந்த பிரஸ்தாபம் எங்களுக்கு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. எத்தனை தீய மனிதர்கள் எழும்பினாலும் தேவனுடைய வல்லமை அங்கு எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படும் என்பதை இதிலிருந்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்திலே கூட ஆண் பிள்ளைகளை கொல்லும்படி சொன்ன போது அந்த மருத்துவச்சியால் அங்கு தப்புவித்தபடியால் அந்த மருத்துவர்களுக்கு தேவனால் நன்மை கிடைத்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் நன்மையை சிந்தித்து நன்மையை செய்வோமான நல்ல காரியத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாட்கள் எங்கள் இலங்கை தேசத்து உட்பட இந்த யூரோப்பா எல்லா இடங்களிலும்
இந்த மருத்துவ துறையில ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அது எதற்காக என்று தெரியாது. இப்போ சுகமாக மருத்துவமனைக்கு போகிறார்கள், திரும்பவும் அவர்களை காண முடியாத மரணம் நடக்கிறது. இதற்கு காரணம் தெரியாமல் இருக்கிறார்கள். என்ன டாக்டருடைய பிள்ளையா அல்லது மருந்து பிள்ளைகளா, எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை எழும்பிக் கொண்டிருக்கிறது. இது யாருடைய பிரச்சனை என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காரியத்துக்காக நீங்க மருத்துவத்துறைக்காக அவர்கள் நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடத்திலே எந்த உயிரையும் எடுக்கவும் வைக்கவும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்குத்தான் அதிகாரம் இருக்குது. எந்த மனுஷன் எந்த அதிகாரத்திலேயோ எந்த படிப்பில இருந்தாலும் யாருக்கும் அதுக்கு அதிகாரம் இல்லை என்பதை இவர்கள் உணர்ந்து அறிந்து எல்லாரும் செயல்பட கவனமா ஞானமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும் சொல்லி கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீரே பரம வைத்தியர். உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு, புத்தி எல்லா மருத்துவர்களும் பார்க்க நீர் விஞ்ஞான மருத்துவத்தை கொடுத்த தேவனாக இருக்கிறீர். மனிதனை உருவாக்கின தேவனாக இருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் மனிதனை உருவாக்கின தேவன். மண்ணிலிருந்து மனிதனை படைத்து நரம்புகள், எலும்புகள், தெத்தோட்டங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவன். நீர்தான் பரம வைத்தியர். ஆவியானவரே, இந்த காலங்களில, இந்த கடைசி காலங்களில இது நடக்கிற காரியங்கள், தங்க மனிதர்கள் தற்பிரியர், பணப்பிரியர், உமாக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல மருத்துவ துறைகளிலேயும் எல்லா துறைகளிலேயும் இப்படியான கடைசி கால காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆவியானவரே, இந்த காலங்களில நீர் அவர்களில மருத்துவ துறையில வேலை செய்கிற ஒவ்வொருவரும் உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு தேவன் உருவாக்கின உயிரை நான் அன்போடு அந்த உயிரை காத்து கொள்ள வேண்டும். தவறான முடிவு எடுக்காதபடி அந்த மருத்துவ துறையில வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தன்னுடைய சகோதரர் உயிரை போல, தன்னுடைய தாயின் தகப்பரின் உயிரை போல ஒவ்வொரு மருத்துவத்துறை ஊழியர்களும் அந்த உயிரை மதித்து அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு உங்களுடைய பரிசுத்த ஆவியின் பலத்தோடு அவர்கள் ஒவ்வொரு ஊழியம் செய்ய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தவறான காரியங்களை அந்த மருத்துவத்துறையில் இருந்து எடுத்து விடும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே பெரியவர். நீர்தான் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறீர். யாருக்கும் தெரிந்து விடாது என்று சொல்லி மனிதர்கள் பாவங்களை செய்கிறார்கள். தேவன் ஆண்டவரே, அந்த மனிதர்களுடைய பெருமைகள், அவர்களுடைய தவறான மத வழிபாடுகள், தவறான காரியங்களுக்குள்ளாக திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று இருக்கும். இந்த மருத்துவத்துறையில வேலை செய்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கு நீர் ஜீவன் அளிக்கிறதவனாக இருக்கிறீர். ஆவியானவரே, அந்த ஒவ்வொரு மருத்துவத்துறை பேசும்படியாக அந்த நேசித்து வாழ இப்படியான உங்களுடைய அன்பில அந்த மருத்துவத்துறை ஊழியர்கள் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மதம் விடுதலை தராது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். உம்முடைய அன்பின் ஆவி கூடாக கர்த்தராகிய இயேசுவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும்
மருத்துவத்துறையில பிசாசின் கிரிகளை எதிர்த்து வாழ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கூட இருந்து இந்த இந்த நீங்கள் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஞானத்தை கொடுத்து தொடர்ந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெமி புஷ்பராஜாவுக்கு கொடுத்த சுகத்திற்காக அந்த ஊழியக்காரர்கள் சுகத்தை நீ விரும்ப இருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து முடிய ஊழியர் செய்கிற இன்னும் உற்சாகமாக செய்ய கிருபை செய்வீராக. நாளைக்கு அந்த ஃபியூனரல் அருணாச்சலம் சுருங்கிற அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அந்த ரட்சிக்கப்பட்ட மகளின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலத்துல நீர் உதவி கிருபை செய்யும்படியாக அந்த குடும்பத்தை சமாதானத்தை கொடுக்கும்படியாக அந்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அம்மாவை முன்ன மோட்சத்தில பார்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு சமாதானத்தோடு அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல இணைந்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிறேன். கேட்கிறவர்களுக்காக இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து நீ அவருடைய நியாய ஆசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாங்கள் தகுதியுள்ளவர்களாக, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக அந்த நியாய தீர்ப்பில வேதாகமத்தின்படி வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ்ந்து நேசித்து பிறரை நேசித்து வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தில வாழ அவருடைய அன்பை இரக்கத்தை பெற்று இந்த உலகத்துல நாங்கள் வாழும் பொழுதும் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்து நித்திய வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணம் இல்லாத அந்த ராஜ்யத்தில நாங்கள் ஒவ்வொருவரும் மரித்த பின்பு மரணம் என்பது முடிவு அல்ல. இன்றைக்கு வாழ்ந்து ஒருவர் சந்திக்கிற சந்தர்ப்பத்தில நாங்கள் உண்மையோடு செய்வதாக. துதி கன மகிமை ஒன்றான மைத்தவரையும் மக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கூட அங்கு சபையோடும் சபை மக்களோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவோம். Amen. Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen. நாங்க டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க போக்குவரத்து காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த போக்குவரத்திலும் இந்த ரத்தம் சிந்துற காரியம் அநேகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த காரியத்திலே இந்த போக்குவரத்துகளை செய்கிற ஒவ்வொருத்தரும் கவனத்தோடு ஞானத்தோடு அங்கு கவனித்து செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, அதனால் வருகிற மரணங்கள் வராதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே எங்க தேசத்துக்காக எல்லா பகுதிகளையும் இருக்க எல்லா விதமான தீவுகள், மாகாணங்கள், பட்டணங்கள் யாவற்றிற்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே நீங்க கூட இருக்கிற தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் இயேசுவே. இந்த போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய ஏஞ்சல்ஸ் அனுப்பி ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த விதமான தீமையான வழியில் இருந்து ஆண்டவரே அவர்களை காத்துக் கொள்ளுங்க. அவங்களை எந்த மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் வராத
அப்பா உங்களோட கோட்டைக்குள்ள அவரை மறைத்து வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க பெரியவர் நல்லவருமாக இருக்கிறபடியா நன்றி சுவாமி. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த என்று கூறியபடி ஆண்டவரே யாவரையும் உங்க இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க நிழலாக எல்லா மற்றிலும் நீங்க நிழலாக இருந்த அவங்களை பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்த யாவரையும் உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. இந்த ஆபத்தும் வராத வண்ணமாக ஆண்டவரே டொரண்டோலும் ஸ்னோவில் எத்தனை கார்கள் எல்லாம் புதைக்கப்பட்டு எத்தனை விதமான ஆபத்துகள் நடந்தாலும் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளை காத்த வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உலகம் அங்கே இந்த வீட்டு ஆண்டவரே ஆபத்து வராத வண்ணமாக இங்கேயும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் எல்லா விதத்திலும் ஆண்டவரே உங்களோட பிரசுரத்தை அனுப்பி உங்களோட சமூகத்தை அவங்களுக்கு முன்பாக அனுப்பி நீங்களே கர்த்தர், நீங்களே ஒருவர் மட்டுமே எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று அறியத்தக்கதாக அவர்களுக்கு ஆண்டவரே பெரிதான அற்புதம் செய்யுங்க. இலங்கை தேசத்தை அப்பா ஒரு பெரிதான வேலி போட்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் கைடம் அப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேன். நீங்க உங்களால மட்டுமே சகலதும் செய்ய முடியுமா இருக்கிறது அப்பா. மனதிறக்கமுடையவரே உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. குருடர்களை கண்களை திறக்க செய்து முடவர்களை நடக்க செய்த தகப்பன் இந்த ஆபத்து காலத்து நேரங்கள் ஆண்டவரே அப்ப அவங்கள போக்கிலும் வரத்துல நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க. இப்பொழுது ஆண்டவரே இந்த காலை நேரம் ஆண்டவரே வேற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அவங்க தேவையை சந்தித்து அவங்களையும் அவங்களோட போக்கிலும் வேலையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்தும் பொழுது ஆண்டவரே நீங்க அதிகமாக உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீங்க. நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி ஆமீன் அப்பா. அவங்க யாருடைய கண்ணீரன் தகப்பனே மக்கு நன்றி. போக்கிலும் வேர்க்கிலும் இந்த இல்லாத தேவையையும் சந்தித்து வர்ற கிருபைகளுக்காக நன்றி. உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே எந்த விதமான ஆபத்து நடந்தாலும் உங்களோட வல்லமையின் மூலமாக ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வீக்கெண்ட்ஸா இருந்தாலும் பலவீனத்துல அவங்க பலனை கொடுத்து சத்துவத்தை இந்த காலை நேரம் ஒரு புதிதான அன்பினால ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாட்டை உயர்த்துவதில்லை நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. நீங்க அவர்களை வெக்கத்துக்களை போட விட மாட்டீங்க. அம்மாவே அப்பா ஃபேமிலியையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களோட தேவையை சந்திங்க. அவங்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்ப. அவங்க இந்த சமாதானம் உலகத்துல கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து அவருடைய நீர்களை துடைக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்கான வருகிறார். அவங்களோட மகள் ஹஸ்பண்டுக்கான வருகிறார். அவங்க செய்யற ஊழியம் ஒன்றுன்னு என்றாலும் வீண் போகாத வண்ணமாக அவங்களை வழி நடத்துங்க அப்பா. பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியத்தையும் மகேந்திரன் ஐயா யாவரும் செய்யற ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க அப்பா. புதிதான ஆத்துமாக்களை நித்திய வெளிச்ச சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்துல கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் ஆமென் அப்பா. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரம் யாவருக்கும் புதிதான பலனை சத்துவத்தையும் கொடுத்து உங்களுடைய கிருபையினால முடிசூட்டும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கான நன்றி செலுத்துறேன். உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் லேசியனா குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் முகம் கொடுப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். ஆனாலும் கர்த்ததாமே அவர்களை தாங்கி தப்புவித்து அவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ரிமானா அந்த அவர்களுடைய மரண வீட்டுக்காகவும் அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே அவர்களையும் நடத்த வேண்டும். இதுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே
இந்த ஆண்டவரே அந்த தாய் இழந்த குடும்பத்துக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. இது கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேட்டளவுடனாய் இறங்கி வந்தவர, நான் போவது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேட்டளவுடன் உங்களிடத்தில் வர, நான் போகிறேன் ஆகியால் தேட்டளவாளனை உங்களிடத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பினவர நோக்கி பார்க்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது ஆண்டவரே, எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறவர, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன குடும்பங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான தேவனே, இதோ அவர்களுடைய சூழல்களை அறிந்திருக்கிறீங்க, சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீங்க, வேதனைகளை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவங்களோடு வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்தவர்கள் இப்பொழுதும் இந்த இழப்புக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, ஆறுதல் செய்கிற தேவன் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆறுதல் படுத்துவீராக செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் தைரியமாக ஆண்டவரே தகப்பனே இந்த காரியத்தை கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனுஷன் மறிப்பது ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய திட்டமும் தீர்மானமும் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் இழப்புகள் அநேகங்கள், கவலைகள் அநேகங்கள் கர்த்தாவே. இந்த வேளையிலும் அவர்களை நீங்க தாங்கி அவர்களுடைய துயரத்துல கர்த்தருடைய ஆறுதல் இருப்பதாக செபிக்கிறோம் ஐயா. இன்னும் அதற்குரிய தேவைகள் அநேகங்கள் உண்டு ஆண்டவரே. அதற்குரிய சந்திக்க வேண்டிய காரியங்கள் அநேகங்கள் உண்டு. இன்னும் அவர்களோடு கூட இருந்து செயல்படுகிற கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே இந்த காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நிற்கிற மக்களுடைய கண்கள்ல தயவுகள் உண்டாகட்டும். சுத்தி இருக்கிறவர்கள் தயவுள்ளவர்களாக இருந்த இந்த காரியத்தில் அவர்கள் இருந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய இதயத்திலும் தேவ கிருபைகள் காணப்படுகிறது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த காரியங்களை செய்து முடிக்கும் வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பும் ஆண்டவரே தகப்பனை தேவனுடைய ஆறுதல்களும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளட்டும் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல இந்த காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு நிற்கிறார்களோ, என்னென்ன வேண்டுதல்களோடு நிற்கிறார்களோ, ஆண்டவரே எதற்காக ஏங்கி நிற்கிறார்களோ அவைகள் யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி சந்திக்க பண்ணி ஆண்டவரே இந்த சூழல்களை அவர்கள் கடந்து வர ஒவ்வொருவருக்கும் கேள்வி பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரா. உங்களுடைய கருத்துல இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து ஆறுதல் படுத்தி வழிநடத்துவீராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே தகப்பனே இன்றைய நாளை கடந்து வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமில்ல தகப்பனே, இந்த ஜெயலலிதா சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவர். இதோ அவர்களுக்கும் ஆண்டவரே பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவர்களும் இன்றைய நாளும் உங்களுடைய ஊழியங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வேண்டிய பலத்தையும் கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் சொந்த பலத்தை கொடுத்து வழி நடத்துகிறார்கள் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை கிருபைகளை எங்களுக்கு தந்து அன்பிற்கும் தாங்குகிற தேவனாகிய கர்த்தாவே, தொடர்ந்தும் எங்களை தாங்கி நாங்கள் உண்மை விலகி போகாதபடிக்கு உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு எப்பொழுதும் எங்களுடைய ஆத்மா உண்மையை வாங்கித்துக் கொண்டிருக்க கதறி கொண்டிருக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களையும் இந்த உலகத்தின் கேள்விகளுக்கு தப்பி கட்டாவே தொடர்ந்து ஆண்டவரே எத்தனையோ தேவைகள், எத்தனையோ ஆண்டவரே பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் தாமே எங்களையும் ஆண்டவரே விலக்கி காத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் உண்டாகும்படி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் இந்த ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கருணையும் தயமும்
எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாட்சியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். அக்கா உங்களோடு நடத்துவார். ஆமென் ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபையிலே ஆராதனையிலே இந்த நாட்கள்ல கூட அங்க எல்லாருக்குள்ளும் ஒரு மாற்றங்கள் வர வேண்டும். ஏனென்றா உலக தேசம் அனைத்து மக்களும் அங்கு உபவாசிக்கிறார்கள். ஆனா இதற்காக என்று சொல்லி அங்கு காரணம் தெரியாமல் செயல்படுறார்கள். ஆகவே அந்த இருதயங்கள் சிந்தைகள் மாற்றப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் திருச்சபை மக்கள் மாற்றப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை சுதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து எங்களை அனைவரும் வழி நடத்துகிற தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே உன் தயவை நோக்கி பார்க்க உம்முடைய சமூகத்திலே நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் என் தேவனாக கர்த்தர் இந்த நாளிலே கேட்டு ஆண்டவரே அதற்கு ஆண்டவரே நல்ல விடைகளை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. என் தேவனாக கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து அந்த இடத்திலே வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் மாற்று பேதங்களை எல்லாம் கலைத்து போட்டு மனிதனுக்கு மனிதன் ஆண்டவரை உதவியாகவும் மனிதன் நேசிக்கிறவர்களாகவும் ஒவ்வொரு மாற்றி ஆண்டவரை அப்பாவோ ஆண்டவரை அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை கொடுத்த அப்பா ஜெப விண்ணப்பத்திற்காக தயவை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த வேளையில திருசபையில் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அங்க இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரை அப்பா வேண்டாத காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த இடத்தை எல்லாம் தேவன் வாசம் செய்கிற பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றி ஆண்டவர் அந்த இடத்திலே ஆண்டவரை உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய பரிசுத்த நாமம் அங்கே மகிமைப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே வேண்டாத காரியங்கள் அங்கே இருந்தால் ஆண்டவரை அந்த இடத்தை எல்லாம் தேவனாதி கர்த்தர் அப்புறப்படுத்தி அப்பா அதையெல்லாம் ஆண்டவரை எடுத்து போட்டு அந்த இடங்களை எல்லாம் என் தேவனுக்கு ஆண்டவரை ஏற்ற ஒரு ஆலயமாகவும் திருச்சபையாகவும் மாற்றி அந்த வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் உத்தமத்தோடு தொழுது கொண்ட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை ஒரு நாளும் கைவிடாத காக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறவையா ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவரை உமக்கு ஏற்ற ஒரு ஆராதனையா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தன்னை பெருமை தரித்துக் கொள்ளுகிற காரியம் நாங்கள் இல்லாதபடிக்கு என் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உண்மை ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவரை வாழத்தக்க ஆண்டவரை அப்படியான ஒரு ஆராதனை அந்த பிள்ளைகளுக்கு தந்து உண்மையாய் உண்மை ஆராதித்து உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி உண்மை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனையால் அந்த இடத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மனதில் ஆண்டவரை நீர் ஆண்டவரை அப்படியாய் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் கிரியை செய்யும்படியாய் வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஒவ்வொரு அப்பா ஆராதனையிலும் சமூகத்துக்கு எட்டும்படியான அப்பா நீர் ஆண்டவரை அந்த இடத்திலே ஆண்டவரை நீர் ஆண்டவர் இறங்கி வந்து உலாவுகிற ஒரு ஆண்டவரை ஒரு ஆராதனையை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஆராதனை வீரர்களையும் சமூகத்துக்கு நேராக கொண்டு வருகிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர் உமக்கு நேராக ஆண்டவரை ஏறெடுக்கப்படுகிறதான ஆராதனை அப்படியாக ஆண்டவரை சமூகத்துக்கு எட்டுமடியான ஆராதனையாக என் தேவனுக்கு
காணிக்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். உமக்கு ஆண்டவரே உகந்த தூபமா இருக்க அந்த ஆண்டவர உண்மையை மகிமைப்படுத்தி உமக்கு எல்லா ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளையும் நீர் தொற்று ஆராதிக்கிற ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு நீக்கி போட்டு ஆண்டவரை நிறைவாய் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். பிள்ளைகளை ஆக இணைந்து ஆண்டவர் ஆராதிக்கும் உள்ளத்தை ஆராதிக்கிறவர்களாக ஒவ்வொரு மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அந்த ஆராதனை கலந்து கொள்ளுகிற அழிந்த விசுவாசிகள் குழுக்கத்தாவு அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் திசை திருப்பாதபடிக்கு உமக்கு ஆராதிக்கிற எண்ணம் கொண்ட பிள்ளைகளும் மாற்றி ஆண்டுகளை எடுத்தும்படி ஆய்ச்சி கேட்கிறோம். அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா அந்த குறைபாடுகள் எல்லாம் நீக்கி போட்டு எல்லா அசுத்த காரியங்கள் எல்லாம் கலைத்து போட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா உன்னுடைய பிள்ளைகளால் உனக்கு ஏற்ற பிள்ளைகளால் நீ சமூகத்தில் எப்போதும் துதி அப்பா மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளால் இவளை மாற்றி ஆண்டுகள் வழிநடத்தும்படி ஆய்ச்சி கேட்கிறோம். கர்த்தர் தாமே ஆலயத்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நாளை எழுதி போகாதபடிக்கு ஆண்டவரை பின்வாங்கி போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஆண்டவரை நன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆண்டவரை அப்படியாய் நன்மை பெற்றவர்கள் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறதுதான் அந்த வேலையில அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தி அப்பா அந்த இடத்துல ஆராதனை வேலையிலும் மற்ற காரியங்கள் நடக்கிறதான வேலையிலும் அவர்கள் எடுக்கப்படுகிறதான செபங்களுக்கு தேவனை கர்த்தர் நீங்க ஆண்டவரை நல்ல விளைகளை தந்த ஆண்டவரை அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆறுதல் படுத்தி அந்த பிள்ளைகளை எல்லாம் சமாதானப்படுத்தி அந்த பிள்ளைகளை எல்லாம் பரிசுத்தமாக்கி நித்தமாய் சமூகத்தில் இருக்கிறவர்களாய் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரை ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஒரு சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஜெக வீரர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமா ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுடைய ஆண்டவரை அவரை ஆராதிக்கிறதான வேலையிலும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை தயவு பாராட்டி அவர் மாத்தியிலும் இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னை காத்திருக்க ஆண்டவரை ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவனாலே கர்த்தர்கள் வழிநடத்தப்படுவதான ஜனங்களுக்கும் தேவனுடைய கர்த்தர் செவியை சாய்த்து ஆண்டவரை அதுக்கு நல்ல ஆண்டவரை பதில்களை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அப்பா அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உற்சாகத்தோடு அந்த பரிசுத்தாவின் வல்லமையோடு சுபிக்கிற பலவராய் ஆண்டவரை நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்கா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரை இந்த அருமையான செப வேலை ஆண்டவர் தொகுதி ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரன் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய ஆண்டவரை பேத்திக்கும் ஆண்டவரை பிறந்த நாள் இருக்கிறபடியா மகளுக்கும் ஆண்டவரை பிறந்த நாள் இருக்கிறபடியால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கூட்டி தந்த ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உண்மையிலே களி கூற இவர்கள் ஆண்டவரை சிறந்திருக்க இவருடைய வழிகளில் எல்லாம் தெய்வம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை துணையாக இருந்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை ஓங்கி பிரகாசித்து எந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளை நெருங்காதபடிக்கு இந்த பிள்ளைகள் முற்றிலுமாக ஆண்டவரை உன் தயவால் காத்து ஆண்டவரை மறைத்து ஆண்டவரை இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து நீங்க உதவி செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவரை சிறுமகள் படிக்கிறதா இருந்தா அந்த படித்து ஆண்டவரே பழக்கத்துடைய ஞானத்தினால் நிறுத்தி ஆண்டவரை அந்த மகளை ஆண்டவரை
அப்பா நீர் நிரப்பி உமக்கேற்ற மகளாக உமக்கேற்ற சந்ததியாக ஆண்டவரை தெரிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் உயர வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். நீரே தேவன் என்பதை ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் மேற்கொண்டு வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை இந்த சந்தோஷத்தான நேரத்திலே ஆண்டவரை பிள்ளைகளோடு குடும்பத்தோடும் ஆண்டவரை தேவனாகி கர்த்தர் எல்லா காரியங்களிலும் துணையாய் இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தான் இந்த வேலையில் ஆண்டவரை இந்த ஊடகத்தை நடத்தி ஆண்டவரை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறதாங்க சகோதரரையும் அவர் மாணவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மாணவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற தாவே ஜெப வேலையை தொகுத்து விளைகிறதான சேனட் மகளையும் ஆண்டவரை அவர்களாக கொடுக்கப்பட்ட அருமையான கணவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவன் என்று தலையோடு கொண்டு வருங்கப்பா. இவர்கள் எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்கள் அழிந்து ஆண்டவரை உதவி செய்யுங்க. இவர்கள் ஆண்டவரை வாழ்கிறதான இடத்துல அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்த நாமத்தை சொல்லவும் அநேகரின் பக்கமாய் திருப்புவோம். இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த குடும்பம் ஆண்டவரை அப்பா ஒரு குந்தின் மேல் விட்ட விளக்கு போல அநேக ஒளி வீச இவர்களுக்கு நீ துணையாக இருந்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். கர்த்தரப்படியாக இதற்கு செய்ய போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாட்களிலே அங்கு வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் பணம் இல்லாததினால் வசதியற்ற சூழ்நிலை இப்படியாய் இருக்கிற வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த புதிய நாளுக்காக கூட உமக்கு கோடி கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வருடத்திலே இந்த 2வது மாதத்திலே கடைசி வாரத்திலே கூட எங்களை கரம் பிடித்து வழி நடத்தின உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மாறாத உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கண் மணியை போல பாதுகாத்து கரம் பிடித்து ஆண்டவரே ஆலோசனை சொல்லி வழி நடத்தின தேவனுக்கு கோடி கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட நாங்கள் ஒரு மனதாக கூடி இலங்கைக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் மற்ற தேசங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டு அவைகளை எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை கூட அப்பா ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுடைய அப்பா எல்லா குற்றம் குறைகளை எல்லாவற்றையும் ஒரு விசை கூட சிலுவையிலே நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஜெபதூபங்களாக உமது சமூகத்துக்கு வரும்படியாய் செவிகளுக்கு அவைகள் ஏறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சோத்திர ராஜா. சகோதரி கொடுத்துதான் அந்த ஜெப குறிப்புக்காய் எமது பாதப்படியில வருகிறோம். எசப்பா திறப்பிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஒவ்வொரு நாளின் காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் தாமே நீர் பொறுப்பெடுப்பீராக. இலங்கையிலே வாழ்கிறதான எல்லா மக்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசம் முழுவதுமாய் உமது பரிசுத்த ரத்தத்தை நீர் தெளிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த தேசங்களின் மீது அந்த தேசத்தின் மீது காணப்படுகிறதான எல்லா ஆண்டவரே தரித்திரத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போன ஆண்டவரே, பஞ்சங்கள் பட்டினி போன்ற காரியங்கள் வறட்சிகள் ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிறதான பிரச்சனைகள் யாவற்றையும் தேவன் நீர் விலக்கி போட்டு நீரே அந்த தேசத்தின் தலைவனாயிருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவனாயிருந்து காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யுங்கப்பா. இந்த தேசத்திலே அப்பா தனி பணத்திற்காகவும் சாப்பாட்டிற்காகவும் ஆண்டவரே மற்ற குடும்ப பேசிக் நீட்ஸ்க்காக
தவிக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒரு கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திங்கப்பா. ஏழைகளின் கர்த்தாவே கண்ணீரிலே அப்பா அவர்களுடைய கண்ணீர்களை எல்லாம் துடைத்து என்னென்ன தேவையோ பணமும் சாப்பாட்டு பொருள் போன்ற காரியங்கள் ஆண்டவரே துணிமணி யாவற்றையுமா அவர்களுக்கு கிடைக்க கர்த்தர் நீங்க உதவி செய்வீராகப்பா. அவர்களுக்கு உதவும்படியா ஆத்துமாக்களை நீங்க அந்த இடத்துல எழுப்பி தந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா துணையாக இருந்து உதவி செய்து அவர்களை தாங்கி வழி நடத்த அநேகரை நீர் தேவ பிள்ளைகளை எழுப்பி தரும்படியாக ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், ஏற்ற வேலையிலே அவர் அதனை திருப்பி கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நீர் அவர்களுக்கு இறங்கும்படியா ஆத்துமாக்கள் எழுப்பி கொடுத்து இந்த ஏழைகளின் கண்ணீரை எல்லாவற்றையும் துடைக்க நீர் கிருபை செய்யும்படியாக எமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. ஏழைகளின் கூப்பிடுதலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் அவன் கூப்பிடும் போது தேவன் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்க மாட்டார் என்ற வசனம் உண்டப்பா. அப்படியா இராதபடி ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு நேசிப்பு கொடுக்க அந்த மக்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. அந்த இடத்துல அப்பா வேதனையிலும் வியாதியிலும் ஆண்டவரே அப்பா தவித்து கொண்டு இருக்கிற குடும்பங்களுக்கு நீர் அப்பா ஆறுதலும் தேர்தலுமா இருக்கும்படியாய் கூட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அநேகர் வீடு இல்லாமலும் வீட்டுக்கு வாடகை கட்டக்கூட முடியாமலும் சாப்பாட்டுக்கு இல்லாமலும் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா காரியங்கள் அநேக காரியங்களிலே அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் ஒத்தாசை இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஒத்தாசைகளை பரலோகத்திலிருந்து அனுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களின் சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்ற வல்லவரா இருக்கிறீரப்பா. அப்படியாக அந்த பிள்ளைகளின் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் நீர்தான் மாற்ற முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே அந்த ஏழை எளிய மக்களின் வேதனைகளை எல்லாம் நீங்கி அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவளை பார்த்து ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாயாக என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த ஏழை எளிய மக்களின் எல்லா விதமான வேதனைகளும் நீங்கி அவர்கள் சுகமாய் இருக்கும்படியா நாங்கள் உமது கரத்திலே வருகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்பெடுங்க. அவர்களுடைய முகத்திலே ஆண்டவரே அந்த ஏழ்மையான காரியங்கள் வறட்சி ஆண்டவரே துக்கம் எல்லாம் மாறி அவர்களை சந்தோஷமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்ற வாக்குறுதியை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். இலங்கை மேல அங்க இருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் வேதனையில் இருக்கிற மக்களின் சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து குடும்பங்களிடையே பெரிய சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க போகிற நமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் வானொலியை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் எல்லோரும் கூடி ஜெபிக்க இப்படியாக ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் சொந்த பந்தங்கள் மருமக்கள் யாவரையுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. அநேகரை ஒரு ராஜ்யத்துக்கு நேரே அவர்களை வழிநடத்த முடியாது அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட அப்பா தேவதாசன் லெஸ்லி ஐயாவின் மகளையும் பேத்தியும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வருஷங்களை நன்மையாய் முடி சூட்டுகிற தேவன் நீரப்பா. இந்த நாளிலே கூட ஒரு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீர். இந்த வருடத்திலே அப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் காண கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து செழித்தோங்க செய்யறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த சங்கமம் ரேடியோல ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிறதான ஒவ்வொரு தேவதாசர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களையும் ஆண்டவரே இவர்களுக்குள்ளே ஏதான வேதனைகள் இருந்தா பண கஷ்டங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் ஆண்டவரை சந்திக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்.
அப்படியே தேவன் ஜெபித்த யாவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து பெருக செய்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினாலே எப்படி நீர் அவரை ஆசீர்வதித்தீரோ அதே ஆசீர்வாதங்கள் எல்லார் மேலேயும் நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவர்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீக்கி அவர்கள் வேதனைகள் எல்லாம் நீக்கி சுகமா இருக்கும்படியான சூழ்நிலைகளை நீ கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கடைசியாக வருகிறதான சகோதரி ஏமி புஷ்பராஜை அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளுக்கும் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு பீரென்று விசுவாசிக்கிறோம்ப்பா. மகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறான்ப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க தகப்பனி. அப்படியாக கூட நீர் எல்லா ஜபங்களை கேட்டு நீர் ஆசீர்வதிக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஒருத்தருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிலே பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேரப்பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்கள் எல்லோரையுமாய் கூட அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இலங்கை தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பார்லிமெண்டில இருக்கிறவர்கள், அங்கு பிக்குமார்கள், யார் யார் எல்லாம் யார் யார் ஒடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே அப்பா, அதிகாலை மட்டு நேரம் கண்மணிகளை நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றியப்பா. தந்தையப்பா, இவ்வளவு நேரத்துக்கு என் தந்தைக்கு எதிராக நாம் ஏதாவது தவறி ஏதாவது பிழைகள் செய்திருந்தா தந்தை ஒரு விஷயம் என்ன மன்னித்து களை சுத்திகரிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவே அப்பா, இலங்கை தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிமார்களையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு அதிகாரிமார்களும் அப்பா அவர்கள் மீது ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக சுபிக்கிறனப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனை, இவர்கள் சரியாக நாட்டை ஆளுகின்றவர்கள் சரியாக இருந்தால் தேசத்தில் எந்த குழப்பங்களும் வராதப்பா. தந்தையப்பா, எந்த விரிசல்களும் வராதப்பா. தந்தையப்பா, இவர்கள் இருதயத்துல இவர்கள் முதலாவது ரட்சிப்பு நாவிய ஊற்றுங்கப்பா. இவர்கள் அப்பாவின் வார்த்தை இவர்கள் தொடும்படியாக சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இவர்களின் கரங்களுக்கு அப்பாவின் வார்த்தைகள் சென்றடைய கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, தேசத்திலே ஆளுகை செய்கிற அனைத்து பேரையும் அப்பா ஆண்டவரை ஜனாதிபதிக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் பொறுப்பிடுங்க என் தந்தையப்பா. ஒவ்வொரு நாளும் நித்தமே சாவுதானப்பா இரத்தம் சிந்தி கொண்டே இருக்கிறதப்பா இலங்கை தேசத்திலே அப்பா. ஆண்டவரே அப்பா, போட்டி போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் தந்தையப்பா. இந்த போட்டியோடு இருக்கிற ஒவ்வொரு அவர்களை நீங்கள் தொடுங்கப்பா. அவர்களோட நீங்கள் பேசுங்க என் தந்தையப்பா. அப்ப உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா ஒவ்வொரு மீதும் அப்பா நீங்கள் பேசும்படியாக அவர்களை மன திறக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவர். நீங்கள் பொறுப்படுங்கப்பா. தேசத்திலே அப்பா சிந்தாது படிக்க தந்தையப்பா. அப்பா நீங்கள் இந்த இலங்கை தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, இரு கரங்கள் தேசத்தை நீங்கள் பார்த்துங்கப்பா. பிதாவேப்பா, மீண்டும் மீண்டும் அப்பா இவர்கள் பாவத்துக்கு படிக்கப்பா, பாவங்கள் செய்யாத படிக்கப்பா. ஆண்டவரே, பாவம் அதிகரித்து கொண்டு போகிறது என் தந்தையப்பா. போட்டி போடுகிறார்கள் அப்பா. நானா நீயாண்டு போட்டி போட்டப்பா கிடைக்காத படிக்கு தங்களுக்குள்ளாக போட்டி போட்டு கொண்டிருக்கிறாப்பா. இவர்களின் இருதயங்கள் கடினமான இருதயம் எல்லாம் மாறும்படியா செபிக்கிறேன் தந்தையப்பா. நீங்கள் மாற்ற போற கிருபைக்காக நன்றி அப்பா. தந்தையே, ஒவ்வொருத்தரும் நீங்கள் பொறுப்படுங்கப்பா. பிதாவே அப்பா, ஒவ்வொருத்தரும் அப்பா தகப்பனே தான் என்று வாழாத படிக்கப்பா. எல்லாரும் அப்பா இவர்கள் உற்று நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. ஏழைகளுக்கு இறங்கின்றவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான் என்ற வார்த்தை படியப்பா. தந்தையப்பா அப்பா, இன்னும் இருக்கிறவர்களுக்கு கொடுக்காத படிக்க இல்லாதவர்களுக்கு கொடுக்க, வீடு இல்லாமல் மரணத்தை வாழுகிறவர்களுக்கு கொடுக்க, இவர்களின் இருதயத்தை நீங்கள் பேசும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒரு நாட்டை
செய்கின்ற ஜனாதிபதியின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. அவர்கள் ஜனாதிபதியா வந்தா என் தேசத்திலே எந்த ஜனமும் கஷ்டத்துல வாழக்கூடாது, ஒருவருக்கும் ஏழைகளும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் சமநிலை பார்க்க தேவை செய்யுங்கப்பா. கோவாயிட்டது சிஸ்டர் கிருபை செய்யுங்கப்பா. இவருக்கு நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அப்படியே நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. பிதாவே அப்பா, இந்த இலங்கை தேசத்திலே அப்பா தகப்பரேப்பா காரியத்திலேயும் அப்பா அவர்கள் நேரடியாக பார்த்து செய்யத்தக்கதாய் பேசுங்கப்பா. தந்தையப்பா தகப்பனே, திக்கத்தவர்கள் விதைகள் அனாதைகள் இன்னும் வெறுக்கப்பட்டு இன்னும் ஒதுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே அப்பா, அவர்களை கண்ணோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. பெண்களை வேறு நாடுகளுக்கு அனுப்பாதபடிக்கு தன் சொந்த தேசத்திலே அப்பா அவர்களுக்கு வேலைகளை செய்து வேலைகளை அமர்த்தி கொடுக்க தகப்பனே அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. பிதாவிதா எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. ஆண்டவரை எபித்து விட்டு சென்றவர்களும் அப்பா, எபிக்க இருக்கிறவர்களையும் ஆண்டவரே அப்பா, வானொலியையும் அப்பா தகப்பனே அப்பா என சிஸ்டர் குடும்பத்தையும் வானொலியை நடத்துகின்ற லெசினையா குடும்பம் அப்பா, ஒவ்வொருத்தரையும் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் குடும்பமாய் பெயரா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆண்டவரே இந்த இணைப்புல வந்து எபித்து விட்டு செல்லுகிற அவர்கள் குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைகளையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. அனைவரையும் அப்பா உங்கள் செட்டுகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்து சத்துருவான் அடித்து கொண்டிருக்கிறான்ப்பா, நித்தம் அடி விடுறதப்பா. பிதாவே அப்பா, ஜெபிக்கிறவர்களை தொட முடியாது தகப்பனே. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமென் ஆமென் ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலி அம்மா. நீங்கள் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து நீங்கள் ஜெபிக்க வல்லமே தாரதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்களை எல்லோரையும் திருக்க நோக்கி பார்க்க என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, கஷ்டப்பட்டவர்கள் மேலே முதகரங்கள் இருப்பதாக தகப்பனே. அவர்கள் கூவி அழைக்கும் போது அவர்களோடு கூட இரு தகப்பன். அப்பா பிதாவே, வயதானவர்கள் வாலிப பிள்ளைகள் அப்பா தகப்பனே, வலது குறைஞ்ச பிள்ளைகள் எல்லோரையும் இது உமது திருக்கண்களால் பாருவப்பா. அப்பா பிதாவே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியே போகும்போது அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தாய்மார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு பலத்தை கொடுத்தகப்பனே, உற்சாகத்தை கொடுத்தகப்பனே. அவர்களை பார்க்கும் போது அவர்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு தாழ்மையை கொடுத்து அவர்களோடு கூட இருந்தவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா வீடு வாசல் இல்லாதவர்கள் இலக்கத்தை காட்டும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு ஒரு வீடு வாசலை அமைத்து கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, நீர் நல்லவர் வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. அப்பா நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா. இந்த பிள்ளைகளை அப்பா எல்லாவற்றிலும் இருந்தவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த கஷ்டப்பட்டவர்கள் வீடு வாசல் இல்லாதவர்கள் அப்பா தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை நீரே உமதுகரங்களால் தொடும் தகப்பன். தகப்பனே, நீர் தொடுவீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பன். ஆவியானவரே, உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாது என் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை நம்பி இருக்கிறார்கள் தகப்பனே. எங்களுக்கு உணவு இல்லை என்று கஷ்டப்பட விடாதே தகப்பனே. அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பன். அப்பா தகப்பனே, அவர்களுக்கு ஏதோ வழியிலே அவர்களுக்கு வல்லமையை கொடுத்து உண்ண உணவு கொடுத்து உடுக்க
உடைய கொடுக்கிறவரே உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்தையும் ஆசீர்வதியின் தகப்பன். அப்பா தகப்பனே, மாறி மாறி ஒரே பிரச்சனையும் சண்டையும் கொலையும் கொள்ளையும் விபத்துகளுமா இருக்கிறதப்பா. அந்த ராஜாக்கள் மந்திரிமார்களையும் ஆசீர்வதியின் தகப்பன். அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த ராஜா மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பன். அப்பா தகப்பனே, நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தகப்பனே. ஸ்ரீலங்கா சமாதானம் ஒற்றுமையா இருக்கு உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை ஜெபிக்கிற ஜங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. லேசியன்னா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் இந்த சங்கம வானொலியின் மூலம் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு தந்த வல்லமைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அவற்றை மகளிர் பேத்தியை பிறந்த நாள் என்று அறிந்திருக்கிறேன் தகப்பனே. அவளையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவளை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. உமது சிறகுகளாலேயே அவளை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, நாசித்த குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாமல் பாதுகாத்து வழிநடத்தினதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அம்மா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு பெருக வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதே தேவனுடைய விருப்பமாயிருக்கு. அந்த விருப்பத்தை தேவன் மக்கள் நிறைவேற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை பிதாவே, சோஸ்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களில் தேவன் அப்பா பிதாவே, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவே சொன்னது அப்பா பிதாவே. அனைத்து மக்கள் மேலும் நம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதாவே. தேவனே, எங்களுடைய தேவனே, ஆவியினாலே தேவனே ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதாவே. தேவனே, உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களுடைய மக்கள் தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது தேசங்களுக்கு தேவ சமத்தை கொடுத்து சொன்ன தேவனே, தேசங்களுக்கு மக்களுக்கு சிரமத்தை கொடுங்க தேவனே. தேசங்களுக்கு எதிராக கிரியை செய்றோம். சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சேர்ந்து போனாங்க. இந்த செய்கிறப்பா சத்தியத்தை
பிசாசின் கிரிகள் மக்கள் மக்களை சந்தோஷமா இருக்குங்கப்பா பிதாவே சந்தோஷமாய் மாற்றி நன்றி அப்பா சீர்வப்பா நன்றி எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்த எல்லாவற்றிலும் எல்லா ஜெபங்களிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். உங்களோடு இருப்பாராக. ஆமென். நான் இன்னும் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் நீங்க நாடுகளுக்காகவும் இஸ்ரவேல் நாட்டுக்காகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். தேவன் தான் இந்த நாடுகளை பொறுப்பேற்கணும், அதன் தலைவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து இந்த கிழமையின் முதல் நாளிலே எங்களை கூட்டி வந்திருக்கிறீங்கள் ஐயா. உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய தயவுக்காக, உங்களுடைய அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஜீவனை தந்த எங்களை ஜீவனை தந்து நடத்துகிறீங்கள் ஐயா, இவனோடு எழுப்பி இருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்று மின்றும் மாறாத எங்கள் தந்தை அப்பா அப்பா, இந்த உம்முடைய பாடுகளின் நாட்களில் ஆண்டவரே எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே.
கர்த்தாவே இந்த பாடுகளின் வேளையிலும் தகப்பனே நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடும் பரிவோடும் சமாதானத்தோடும் இருக்கிற பிள்ளைகளாக அப்பா தகப்பனே அன்பின் பிள்ளைகளாக உமக்குரிய பிள்ளைகளாக வாழும்படி என் தேவனே கர்த்தாவே நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவர். கர்த்தாவே உபவாசம் மட்டுமல்ல தகப்பனே நாங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக அன்பின் பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளாக உமக்குரிய பிள்ளைகளாக உம்முடைய சொற்கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படி என் தேவனே நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் செய்கிற காரியங்கள் உமக்கு எதிராக இருக்காதபடி உமக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு அப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நிலை நிற்கும்படி என் தேவனே இந்த பாடுகளின் காலங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே அப்பா உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு உபத்திரவங்களையும் ஒவ்வொரு பாடுகளையும் நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே தேசங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களை பொறுப்படுங்க ஆண்டவர். ஆவியானவரே கர்த்தாவே அப்பா தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் காண்கிறோம், நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே ஆம் தேவனே அதிகாரிகள் தலைவர்கள் அப்பா தேசத்துல ஒவ்வொரு தலைவர்களையும் அதிகாரிகளையும் ராஜாக்களையும் நீங்கள் உண்டு பண்ணின தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ராஜாக்கள் மத்தியில நடக்கிற அநியாயமான செயல்களையும் அட்டுழியமான காரியங்களையும் அப்பா தகப்பனே நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. நாங்களும் அறிகிறோமே தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா இந்த தலைவர்கள் இப்படியான காரியங்கள் செய்கிறபடியினால் அப்பா மக்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறார்களே கர்த்தாவே. தகப்பனே பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் என்றும் பாராமல் தகப்பனே எத்தனையோ அநியாயங்கள் நடந்திருக்கிறதே தகப்பனே. நாங்கள் அறியோம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் எத்தனை கண்ணீர் வடித்திருப்பீங்கள் ஆண்டவரே. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்கள் ஆண்டவரே. ஆவியானவரே சத்ராதியின் சூழ்ச்சிகள் சத்ராதியின் அநியாயங்கள் பெருகி விட்டதே உலகத்தில் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே இவற்றை எல்லாவற்றிலும் நின்று உம்முடைய பிள்ளைகளை இம்மட்டுமாக மீட்டு பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கூடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே எத்தனையோ அநியாயங்களை எத்தனையோ அப்பா தகப்பனே எத்தனையோ பாடுகள் எத்தனையோ மனிதர்களையோ தகப்பனே பார்க்க முடியாமல் இருக்கிறதே கர்த்தாவே. இந்த நியூஸ்களை கேட்க முடியாமல் இருக்கிறதே தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற எபினேசர் ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீங்கள் ஐயா. உம்முடைய கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த அதிகாரிகள் இந்த தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய கிருபை அந்த இடத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை அந்த இடத்திலே கொண்டு போங்க ஆண்டவரே. தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்படியான பாவங்கள் இப்படியான அநியாயங்கள் செய்யாதபடி குழந்தைகளை கூடி விட்டு விடாமல் செய்திருக்கிறார்களே தகப்பனே. கர்த்தாவே சத்ராதியின் அப்பா சாத்தானின் பிடியில் அகப்பட்டு ஆண்டவரை இப்படியான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்களே தகப்பனே. தகப்பனே இவற்றை எல்லாவற்றையும் மன்னித்தேன் தேவனே. அப்பா நீர் உருவாக்கின தேசத்திலே ஆண்டவரே எல்லோரும் சமாதானத்தோடும் நிறைவோடும் பயம் இல்லாமல் வாழ ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா ராஜாக்கள் மந்திரிகள் தலைவர்கள் என்று மக்களை பாதுகாப்பதற்கு தானே ஐயா உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே இவர்களால் அப்பா பாதுகாப்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதே உலகத்தில் ஆண்டவரே. தகப்பனே இப்படியான காரியங்களை நீங்கள் அவர்கள் மத்தியில் இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகள் ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் அப்பா பட்டிருக்கிற அநியாயங்கள் பட்டிருக்கிற வேதனைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீங்கள் கண்ணீர் வடித்திருப்பீங்கள் ஆண்டவரே.
உம்முடைய பிள்ளைகள் படுகிற வேதனைகளை பார்த்து கண்ணீரோடு இருந்திருப்பீங்களே ஆண்டவரே. தகப்பனே, இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் இந்த சத்ராதின் பிடியில் இருந்தும் ஆண்டவரே மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோமே ஆண்டவரே. அப்பா, இப்படியான காரியங்கள், இப்படியான நியூஸ்களை பார்க்கிற வேளையில் தகப்பனே, நீங்கள் வாங்க என்று நாங்கள் சத்தமிட்டு கதறுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் வந்து அப்பா எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படியான பாடுகள் மத்தியில் நாங்கள் அகப்பட்டு சீரழிந்து போகாதபடி, எங்கள் சந்ததிகள் வேதனைப்பட்டு போகாதபடி என் தகப்பனே, நீங்கள் வந்து எல்லோரையும் பொறுப்படுத்து ஆண்டவரே. ராஜ்யத்தில் எங்களுக்கு இடத்தை வைத்து எங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பூமியில் வாழுவது எத்தனையோ எத்தனையோ கடினமாக, எவ்வளவோ வேதனையாக இருக்கிறதே கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் இருந்தும் ஆண்டவரே இவற்றை கை கொள்ளாதபடி ஆண்டவரே, இந்த ராஜாக்கள், மந்திரிகள், தலைவர்கள் அப்பா வீட்டிலும் கூட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உண்மை அறியாமல் நடக்கிற அப்பா காரியங்களை காண்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் இரக்க எண்ணங்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, மனிதர்கள் நாங்கள் என்று யாவரும் ஒரே ரத்தம், ஒரே மாமிசமாக இருக்கிறோம் என்று உணர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை அறிய ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. மனித மாமிசங்களை உண்ணுவதற்கு கூட ஆண்டவரே இப்போது அப்பா இந்த ராஜாக்கள் மத்தியில் ஆண்டவரே இப்படியான எண்ணங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளின் கிரியைகளை நீங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால முறியடித்து போடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இனி வரும் காலங்களில் என்பவனே இப்படியாக நடக்காதபடி, இப்படியான உலகம் இருக்காதபடி என்பவனே நீங்கள் வந்து ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்தை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, சத்துருவானவன் இந்த உலகத்தை மேற்கொள்ளாதபடி நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்தை உம்முடைய கைப்பிடியில வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருப்பதாக தேவனே. நீங்கள் பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே, நீங்கள் பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. தானியேலின் தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, நீங்கள் இல்லங்களை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆம் தேவனே, அப்பா தானியேலை ஆண்டவரே சிங்க குகையின் மத்தியிலே நீங்கள் பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. அந்த ராஜாக்களுக்கு அப்பா நீங்கள் புத்தி ஊட்டினீங்களே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்கள் உம்மை அறிந்து சேவிக்க அப்பா அனுக்கிரகம் பண்ணினீங்களே ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியும்படி ஒவ்வொரு அனுக்கிரகத்தையும் பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ராஜாக்களும் ஆண்டவரே உம்மை அறிந்து சேவிக்கிற பிள்ளைகளாக, சேவித்து நடக்கிற சகோதரன் சகோதரிகளாக இருக்கும்படி என்றவனே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இந்த ஜெபங்களை கேட்டு ஒவ்வொன்றுக்குமாக பதில் தர போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் இஸ்ரவேலை காக்கும்படி நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த இஸ்ரவேலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த தேசத்தில் ஆண்டவரே எந்த சேதமும் வராதபடி அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு ராஜாக்கள், மந்திரிமார்களும் அப்பா கனிவோடும் அன்போடும் நடக்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல இருதயங்களை கொடுங்க ஆண்டவரே. அந்நிய தேசங்களை அப்பா அயல் தேசங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த தேசத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருந்து அன்பின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் திகழும்படி தேவனே ஒவ்வொருவரை நீங்கள் பொறுப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஆண்டவரே இந்த தேசங்கள் முழுவதையும் பாதுகாத்து நடக்க கடுவதாக ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பாடுகளின் காலங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு
பிள்ளைகளும் உபவாசத்தோடும் உம்மை நோக்கி கூப்பிட்டு முழங்கால் படியிட்டு நோக்கி கூப்பிட்டு கதறுகிற பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் என் தகப்பனே உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆம் தேவனே, ஒவ்வொருவரின் இருதயங்களையும் நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற எண்ணங்களையும் இருதயங்களையும் நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொரு இடங்களையும், ஒவ்வொரு நாடுகளையும், ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு அதிகாரிகள், ஒவ்வொரு ராஜாக்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலுமே ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடும் இந்த குடும்பத்தோடும் கூட இருங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, என்னென்ன காரியங்கள், என்னென்ன தேவைகள் அந்த சகோதரன் இதயத்தில் இருக்கிறதோ என் தகப்பனே, நீங்கள் மட்டுமே அறிவீங்கள் ஆண்டவரே. அவை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து சமாதானத்தோட இந்த குடும்பங்களை நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்க வந்து ஜெபிக்க முடியாமல் தடை செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. ஒவ்வொருவரும் மீண்டுமாக வந்து மற்றவர்களுக்காக அப்பா ஜெபிக்கவும் ஆண்டவரே, அப்பா துதிக்கவும் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஜெபிக்க வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் அப்பா நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருப்பதாக ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகான மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காய், லேசியனாக்காய், மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய், பிள்ளைகளுடைய காரியங்கள், பேர பிள்ளைகளுடைய காரியங்கள், அப்பா எல்லாவற்றுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ காண்கிறீரப்பா. எல்லாவற்றிலும் தேவனே நீர் கூட இருந்து உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அங்கு ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரா குடும்பமா சந்ததியா சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப ஆண்டவரை கத்தாவே, இந்த ரோமானாவுடைய தாய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இழப்புகளை கத்தாவே நீர் காண்கிறீர் கத்தாவே. அவர்களை மாற்றி தேற்றி நடத்தும் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, சேமுக்கா ஜெபிக்கிறோம், தஷாவுக்கா ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தாவே சுகபல ஆரோக்கியங்கள் கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. பொறுப்பேருமையோடும் கூட இருந்து கத்தாவே எல்லாவற்றிலும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். இறக்கமுள்ள தகப்பனே சுவாமி, நன்றி சொல்லுறோம். இந்த புதிய நாளுக்காய் ஆண்டவரே இந்த அங்கே கொண்டு வந்திருக்கிற எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலிகளை எடுத்து வரப்பட நிகழ்ச்சியாலும் வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் எல்லோரையும் உங்களுடைய கருத்திலும் இடைப்பட்ட ஆழமான சத்தியத்தை அவர்கள் கூடாத நீங்கள் எங்களோடு பேசப்பட்ட எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை கூட இருந்து அவர்களை இன்னும் கனிகளினாலும் வரங்களினாலும் நிறுத்தி ஆழமான வெளிப்பாடுகளை கொடுத்து நீங்க நடத்த வேணும் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய சாமியும் குடும்பத்தை ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் அவர்களுக்கு வைத்து போயிருக்கிறதுக்காக நன்றி சொல்லி இந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சாமை பக்ஷாவை உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற பாதையை நீங்கள் காண்கிற தேவனாக இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலிலும் இந்த டாக்டர்ஸ்மாருடைய கண்களிலும் நர்ஸ்மாருடைய கண்களிலும் இறக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கொடுக்கின்ற மருந்துகள், இந்த பாக அவர்கள் பயன்படுத்துகின்ற கருவிகள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுத்து
இந்த இடத்திலே இயேசு சுவாமி ஆளுகை செய்ய வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்ப கிடக்கிறோம். தேவன் சுகம் தந்தவர் வந்து இந்த வானொலியில் ஒரு சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுவோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே சகோதரி சிசுவுக்காய் கணவருக்காய் மகனுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவைகளை கொண்டு சந்திக்கப்படும்படி எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தில் கூட இருந்து வழிநடத்தவன் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொடுத்ததுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். சகோதரிக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஞானத்துக்காய் ஊழிய பாரத்துக்காய் ஆண்டவரே இந்த ஆவிக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அவருடைய தேவைகள் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பொறுப்பிட்டு இயேசுகளையும் பாதுகாக்க வரும். இந்த இருக்கிற தேசத்திலும் இயேசு நீங்கள் பாதுகாக்க சிம்மாவுக்காய் நன்றியப்பா. உங்களுடைய செய்கின்ற ஊழியங்களுக்கு எடுத்த ஒரு ஜெபங்களை நீங்க கேட்டதுக்காக நன்றி சொல்லி ஜெசிமாவை மற்ற பேரிடத்தில் இந்த வேண்டிய ஞானத்துக்காய் உதவிகள் ஒத்தாசைகளுக்காய் இந்த வரை நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லவும் சுவாமி. இந்த புதிய நாளிலும் பிரதனாலே ஒப்பு கிடக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். குடும்பத்தார்கள் இந்த கூட அதே போல இந்த மாட்டாண்டவரை நிரப்பு கிடக்கிறோம். கலாசியோடைய குடும்பத்தில் இந்த இடத்திலே ஆசீர்வதித்து உயர்த்தபனமா ஜபிக்கிறோம். சோதரவாதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிறப்பிள்ளைகள் ஸ்ரீராமாவை ஒப்பு கிடக்கிறோம். ஐயாவையும் ஒப்பு கிடக்கிறோம். அவர்கள் இருவருக்கும் ஆண்டவரே உதவிகள் ஒத்தாசைகள் மனித தயவுகள் நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளில் அதே போல ஆண்டவரே பாபிக்காய் பாபியோடும் செல்வகுமாரியை ஒப்பு கிடைக்கிறோம் அப்பா. இந்த ஊழியர்களுக்காக சோதரி தயவுக்காய் செலுத்துறோம். அதே போல ஊழியர்களை பொறுப்பேற்று நடத்த ஜபிக்கிறோம். கனிஷ்டாவுடைய பாடசாலையை ஒப்பு கிடைக்கிறோம். இந்த இடத்தில் அவரோட கூட படிக்கிற மாதிரி கிடக்கிறோம். இந்த டீச்சர்ஸ் மாதிரி பிரின்சிபல் மாதிரி எல்லோரையும் கூட இடைக்கணத்தில் ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே அந்த கல்வி அதிகாரிகளை ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே எல்லோரோடும் கூட இருக்க ஜபிக்கிறோம். சத்திய வேத திருச்சபை பார்த்து சோதரி நோகனை ஒப்பு கிடக்கிறோம். பாசையில் செலவகனை ஒப்பு கிடக்கிறோம். சத்திய வேத திருச்சபையில இருந்து வருகின்ற பாதையை ஆசீர்வதிக்கிறதுக்காய் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காய் எங்களுக்கு பிசினஸ் காரியங்கள் உரிய காரியங்கள் ஒப்பு கிடக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சொல்லி இந்த ஒரே பார்த்த ஊழியர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் மரியா குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கிடக்கிறோம். இந்த மாதம் அவர் சந்திக்கின்ற மனுஷர்கள் ஒப்பு கிடக்கிறோம். இந்த இடத்தில் ஆண்டவரை சுவிசேஷ வாசிகள் பழக்கப்படுவது அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த மாட்டாண்டவரே தாயார் பிளேந்திரனம்மா தாயார் பத்மாதி ஜம்சம்மா இவர்களை ஒப்பு கிடக்கிறோம். என்று சொல்லுகிறோம். துதிக்கிறோம். சோதரி ஆயுதக்காய் இந்த ஊழியங்கள் எடுத்து வருகின்ற வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். சோதரி கன்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சோதரி பாலி வெங்கட்டையும் கூட உங்களுடைய கருத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். அவர்களுக்கு தேசத்துக்காய் பக்தருக்காய் ஆண்டவரை கூட தருகின்ற வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த கருத்திலே தந்து ஜபிக்கிறோம். நன்றியப்பா இந்த நாளிலும் ஆண்டவரை எல்லோரையும் ஒப்பு கிடைக்கும். சுந்தரவாஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சுந்தரி கரணவுக்காய் சொல்லுகிறோம். ஆண்டவரே கொடுத்திருக்கிறோம் பாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாச ஜனநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். மக்கள் குடும்பத்தை
அவருக்கூடாக தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய நாளிலே சொல்லி அதோடு கூட இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இருந்து ஜபிக்கிறவர்கள் எல்லாரும் அப்படித்து நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்துடைய ஒப்புக்கொடுக்கிறோம், வீட்டாகிய ஒப்புக்கொடுக்கிறோம், மகளை குடும்பமாக நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம், பேரப்பிள்ளைகளை தருகிறோம், ஒப்படைத்து ஜபிக்கிறோம், சந்தி ஜபிக்கிறோம். இந்த விரைவு தேவைகள் ஊழியத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த மாதவரை சுவாமி சரீர சுகம் பலன் ஜபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ உங்களை நோக்கி வேண்டிக்கிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களை உங்களை திருக்கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை மரத்திலும் துணாக இருக்க ஜபிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரை கூட இருந்து இந்த வேலை நடத்துறதுக்காக நன்றி செய்கிறோம். இந்த வேலை இந்த விழாக்கள் ஜபிக்கிறோம். ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த ஊழிய சௌரி ஏமி பஸ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். கத்தரை கரத்திலே புதிய வாரத்தையும் ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதங்களை கத்தர் கேட்டார். நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதே போல அந்த ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் சார்பில் உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆசீர்வாதங்கள் திரும்ப வந்து உங்களை சேரும். அந்த வேலை கத்தர் தாமே வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தரை சித்தமான நாளிலே கால வேளையிலே திரும்பமாக நாங்கள் சந்திப்போம். அதுவரையும் திருவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். God bless you all. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் செய்தி கூட கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்கள் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்கள் கூட கடந்து சென்று சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் தொடர்வார்கள். அதனைத் தொடர்ந்து சௌரன் பாலன் அவர்கள் இணைவார்கள் பாடலோடு. அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வானர் அவர்கள் இணைவார்கள். அவரை தொடர்ந்து பாஸ்டர் ஆண்டனிஸ் லேப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைவார்கள். அவரை தொடர்ந்து சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள், சகோதரி குலேந்திரன் அவர்கள் இணைவார்கள் ஜெபங்களோடு. அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஸ்கை ப்ரே மினிஸ்ட்ரி ஊழியங்களிடம் ஒப்படைப்போம். அவர்கள் 7 மணி வரை வழி நடத்துவார்கள். 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சௌரம் மகேந்திரன் ஐயா அவர்கள் வழி நடத்துவார்கள். அந்த வகையிலே கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களோடு இணைகிறோம். ஆமேன். God bless you all. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்